உணர்வு நிலையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, திரும்பவும் முதல்ல கோபத்திலேருந்தே ஆரம்பிப்போம். அப்ப இந்த கோபம்ன்றது ஒரு உணர்வு நிலையில ஏற்படக்கூடிய மாற்றம். அப்ப அந்த கோபத்தை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? வாலண்டரியா நமக்கு நாமே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுமா? அப்படின்னா, கோபத்த முத்திரைகள் மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். வேறு என்னென்ன உணர்வு நிலையெல்லாம் முத்திரைகள் மூலமாக நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட எல்லா மனநலம் சார்ந்த மனநலப் பிறழ்வு வரக்கூடிய எல்லா உணர்வு நிலையும், கிட்டத்தட்ட எல்லா உணர்வு நிலைகளுக்கும் முத்திரைகள் இருக்கு. எப்படி எல்லா எமோஷன்ஸ்க்கும் எப்படி முத்திரை இருக்குன்னு சொன்னா, இது என்ன ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா? எல்லா பிரச்சனைக்கும் ஒரே மருந்து அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் நமக்கு? எப்படி எல்லா பிரச்சனைக்கும் ஒரே சொல்யூஷனா? அப்படின்னா, ஒவ்வொரு விதமான எமோஷன்ஸ்க்கும், ஒவ்வொரு விதமான அ உணர்வு நிலை மாற்றத்திற்கும் ஒவ்வொரு விதமான முத்திரைகள் இருக்கிறது. அது எப்படி? நம்ப முடியிற மாரி இருக்கா? இப்படி கையில ஏதோ செய்வாங்களாமா, அது மைண்ட்ல சேஞ்ச் ஏற்படுத்துமாம். நம்ப முடியது போல இருக்கிறதா? அப்படின்னா, 2 விஷயத்தினால நம்ம நம்பித்தான் ஆக வேண்டியிருக்குது. 1 செஞ்சு பார்த்தோம். நம்ம உணர்வு நிலையில மாற்றம் உடனே ஏற்பட்டது. இன்னொன்னு, ஒரு தர்க்க ரீதியா ஒரு டிபேட் மாரி யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, எந்த உணர்வு நிலையும் நம்ம உடல் மொழியில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுது. அது எந்த விதமான உணர்வு நிலையா இருந்தாலும் சரி, எந்த எமோஷனா இருந்தாலும் சரி, நம்மளோட பாடி லாங்குவேஜ்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. அந்த மாற்றம் நம்ம கைகள்லயும் இன்டர்பிரட் ஆகுது. அந்த மாற்றமானது நம்ம கைகள்ல, நம்ம கை விரல்ல முதல்ல எடுத்த உடனே என்ன ஆகுது? வெளிப்படுத்தப்படுகிறது. டாக்டர் சாலி ஜெயகல்பனா நேரடி வழிகாட்டுதலில் வாழ்வை மாற்றும் 100 நாள் சித்த முத்திரை பயிற்சி வகுப்பு விரைவில் தொடங்குகிறது. இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். இது வெறும் பயிற்சி அல்ல, உங்கள் வாழ்வியல் மாற்றம். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும்.